மைடியர் குடிச்சதானே அப்போ பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு சின்ன வயசாக இருப்போம். அப்படின்ற போது அப்படி இப்படின்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வளர்ந்தனே ஓகே இதானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து நேரில் பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் அவரை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். உள்ள ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கைத்தட்டல் சவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு. படத்தில் ஒரு மேஜர் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஜின்னு காமிச்சாங்க. அந்த ஜின்னுக்கான கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே போரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 வாட்டியும் நான் உட்காந்து படம் பார்த்ததுல ஜாலியாக பார்த்தது. இது வந்து 3Dயாக பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க சைடு பட்ஜெட் இஷ்யூவாக இருக்கலாம், என்னன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லலாம். சின்ன பசங்க தான் மெயினாக இந்த மூவியை பார்க்க. ஜாலியான டீம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸும் இருந்துச்சு, எனக்கு ஸ்கேரி இன்சிடென்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நவம்பர் 2020 என்ன ஆயிடுச்சு, எனக்கும் பர்சனலாக ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்கு. See, the thing is, Mugen is a green flag to Yasmin. அதுதான் கியூட்டான மூமெண்ட். That's according to me. So ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும். நீங்க தான் சொல்லணும். நல்ல ஜாலியான வைப் போகிறதால நமக்கு ஒரு சின்ன நர்வஸ் இருக்கும் இல்லையா. ஸோ படம் வந்து மக்கள் நீங்க தான் சொல்லணும் படம் எப்படி எங்களுக்கு வந்து இப்போ நம்ம எவ்வளோ காஞ்சாக கொடுத்தாலும் சில இடத்துல சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இன்னும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக படிக்கணும் நிறைய விஷயம்லாம் தோணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த படத்தோட கதைக்கு கரெக்டாக எடுத்து வந்திருக்காங்க பாலா சார். ஸோ பாலா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட மறக்காம படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா எங்களோட படங்கள் வந்து எங்கள் மாதிரி படங்கள் வந்து 3-4 days வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, ஆரம்ப புள்ளி. மக்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆதரவு பண்ணுறீங்க, அதை வச்சு தான் எங்களோட அடுத்த பயணம் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் நியூரியஸ் தேட்டர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம 10 பேர்ட்டு சொல்லி அந்த 10 பேர்ட்டு கூட்டு வந்து பாருங்க. ஆக்சுவலி சிஜி ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜிம் போர்ஷன் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அது வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், ஈட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும். சிஜி ஒர்க் ஒரு 8 months அப்படி போயிடுச்சு. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதான் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வர்றது தானே அந்த ஒரு கிக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஜிம் திரைப்படம். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். குட்டிமா சாங் வந்து என்ஜாய் பண்ணேன். கடைசியில் தான் குட்டிமா சாங். ஏன்னா படம் நம்ம படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போகிற டைம்ல குட்டிமா சாங் ஒரு ஆல்பம் சாங்காக ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இப்பவும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். Actually, main என்னன்னா ஸ்மைல் பண்ணிட்டு தான் வெளியில வரணும் ஃபிலிம் பார்த்துட்டு. So I think that's also there. Now I've seen it many times. I'm also always happy when I watch it at home. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அண்ட் ஃபேமிலி ஆல்சோ தே வர் என்ஜாயிங். ஸோ அதை பார்த்துட்டு நான் ஹாப்பியா இருந்தேன். அந்த சாங்காக உங்களுக்கு எப்படி குட்டிமா சாங் ரொம்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ ஐ மீன் ஐ லைக் குட்டிமா சாங் அண்ட் ஐ திங்க் நிறைய பேருக்கு குட்டிமா சாங் பிடிக்கும். நார்த் சைட்லயும் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அந்த சாங். ஸோ ஐ திங்க் பிக் ஸ்கிரீன் இஸ் குட். குட்டி பசங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாரரா இருக்கும், பட் ஆக்சுவலி பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பீ ஃபார் கிட்ஸ் ஒன்லி. சின்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும், அப்படி காட்டுவாங்க. 3 வாட்டி பார்த்தேன். 3 வாட்டியும் வேற விஷயமா நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சில விஷயத்துல சிரிச்சேன். செகண்ட் டைம் வந்து இன்னொரு விஷயம் அப்பதான் ரொம்ப காமெடியா இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 வாட்டியும் நான் உட்காந்து படம் பார்த்ததுல ஜாலியா பார்த்தேன். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போரான வாழ்க்கை முகின் சார் பாடி இருக்காரு. குட்டிமா வந்து ட்ரெண்டான ஒரு பாட்டு கியூட்டா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல இது புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. எஸ் எல்லா ஆடியன்ஸும் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். உள்ள ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கைத்தட்டல் சவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு குட்டிமா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹாரர் மூவில ஒரு அழகான லவ் சாங் சூப்பரா இருந்தது. இன்னொரு வேலை என்ன ஜின் வந்து பயமுறுத்துற ஜின் இருந்தது. அது கடைசியா தான் வந்து எல்லாரையும் பயமுறுத்துச்சு. அந்த காமெடி ஜின் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நடிச்சதுலயும் யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கும்?
எனக்கு முகின்ராவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. வாட்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் ஹாரரா நினைப்பாங்க. பட் ஆனா அது வந்து காமெடி கம் ஹாரரா இருக்கு. ஜின்னு தான் ஃபன் பண்ணுது, ஜின் செம ஃபன் பண்றாங்க. அந்த ஜின் பேசுற பேச்சே செம ஃபன்னா இருக்கு. டிஆர் பாலானாவோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வாஸ் சூப்பர். மியூசிக் செம்மையா பண்ணிருக்காங்க. முகினாவும் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அவங்க பேர் பிரியா, அவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து கண்டிப்பா பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு புது கான்செப்டா இருக்கு. வந்திருந்தாங்க அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜின்னு தான் ப்ரோ அந்த படத்துலயே, அந்த ஜின்னு டபுள் ஆக்ஷனா அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து நேர்ல பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. கை கொடுத்து போட்டோ எடுத்து சூப்பரா இருந்துச்சு. ரீலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரீலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த ஹீரோவை சூப்பரா. அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பேய் வளர்க்கு நம்ம வீட்டுல, ஆனா ஜின் மாதிரி பேய் இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியா வீட்லயே வளர்த்துக்கலாம், நம்ம கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோவா ரொம்ப சூப்பரா நல்லா நடிச்சிருக்காங்க, நம்ம சொல்ல ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சாங்க. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ், ஃபைட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. காமெடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட காம்போ ரொம்ப காமெடி நல்லா இருந்துச்சு. இருக்கும் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த ஒரு சின் ஃபைட் இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வந்து பாத்துட்டே இருந்தேன். ஐயோ ஒண்ணு இல்ல, லாஸ்ட் இந்த சாங்காக உங்களுக்கு அந்த குட்டிமா சாங் அந்த எவ்வளவு ரசிச்சீங்க? நான் ஸ்டார்டிங் வரும்போது ரசிச்சாச்சு. ஆனா இப்ப போடும்போது கூட டான்ஸ் ஆடிட்டே தான் பாத்துட்டு இருந்துச்சு அந்த லாஸ்ட் பார்ட் வரைக்கும். அந்த ஜின்னு வந்து ஹாரரா பார்க்கலாமா இல்ல குழந்தைங்களுக்கு ஏத்தாப்புல பார்க்கலாமா? ஹாரரா தான் பயந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அது ஹாரர் இல்ல, காமெடி ஜாலியா பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கள பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா பிக் ஸ்கிரீன்ல நான் ஆக்சுவலா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஆக்டிங் எல்லாமே பாலா அண்ணாவோட டைரக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜின் எப்படி இது காட்டியிருக்காங்க ஏஐ மூலமா? அது நல்லா இருக்கு. நான் நினைச்சேன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனா பாக்குறப்போ நல்ல ஜாலியா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அழகா இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் எல்லாமே கியூட்டா பொம்மை வாய்ஸா இருந்துச்சு. சோ நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. நீங்க டைட்டா இருக்கும்போது அந்த ஃபீலிங்கும் இப்போ நீங்க மெச்சூர்ட் அந்த ஃபீலிங்கும் டிஃபரன்ஸ். சைல்டா இருக்கும் போது பேய் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரு எஃபெக்ட் கை வரும்போது பயமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஜின்னு வெளியே ஃபுல்லா வந்தப்போ காமெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா அது வரைக்கும் பயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் காமெடி ஆயிடுச்சு. லைக் முன்னாடிலாம் ரொமான்டிக் சாங்ஸா இருக்கும், அவர் பண்ணது லவ் ஃபெயிலியர் சாங்ஸா இருக்கும். ஸோ இதுலயுமே ஒரு சாங் லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. எந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாமா? கிட்ஸ் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, ஃபேண்டசி மூவி. மூவிஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி லாஸ்ட்ல ஒரு சாங், பட் அது மூவி இடையில இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரெண்டே லைன் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளார நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா மூவிஸ். ஓகே, ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் முக்கிய பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது ஓகேவா இருந்துச்சு. ஆல்பம் சாங்ல இருந்து ஒரு மூவில பாக்கும்போது சூப்பர் படம், வேற லெவல், ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. படம் வந்து என்டர்டெயின்மென்ட் மூவி, கிட்ஸ் நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க. ஓகே பிரதர், பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஹாரர் காமெடி ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லலாம். சின்ன பசங்க தான் மெயினா இந்த மூவியை பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து அந்த ஜின் வர சீன் எல்லாம், இந்த காமெடி, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க ஜின் மூவி.
குட்டிமா சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் என்னோட மெயின் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் சாங்குமே எல்லாம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் இந்த மொத்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ ஜின் இருக்கிறது நம்புறியா? ஒரு 50-50 சொல்லலாம். நான் நம்பவும் செய்யறேன். லைக் ஒரு சைட்ல வந்து மேபி இருக்கலாம், இன்னொரு சைட்ல வந்து அப்படிலாம் இருந்தா இப்போ வந்து ஒரு மாதிரி வேர்ல்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குமே. இது வந்து ட்ரூ ஸ்டோரி மலேசியால நடக்குதுன்னு சொல்றாங்க. அது ஆமா. நம்புறீங்க? ஓகே, ஆமா. ஐ மீன் இட் கேன் பி பாசிபிள். பட் ஆனா அதுக்குன்னு யூ கான்ட் சே இட்ஸ் 100% ரியல். ஸோ எப்பவுமே இது இருக்கா எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணாதான் நம்மள அப்படியே. இப்போ நம்ம ஒண்ணு ஃபேக்கா இருக்கு அதை நம்ம நம்பிட்டு போறோம்னா we are the one who is getting fooled. ஸோ எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணி எல்லாத்தையும் அதை ரிவ்யூ பண்ணி எல்லாத்தையும் நம்ப கூடாது. அதுதான் சொல்றேன். So how will be your research in this review? Sorry? How will be your research in this review? படம் பாத்தீங்க, அது உண்மையா இல்லையான்னு எப்படி தெரியும்? கூகுள். You can't believe everything. ஐ மீன் கரெக்ட், பட் அதுக்குன்னு மலேசியா வரைக்கும் போயிட்டு அங்க இருக்கவங்க யாருக்கிட்டே கேட்க முடியாதுல்ல. அங்க இருக்கவங்களை கேட்க வேண்டாம். We believe it in the question. Yes. How do you research it? Just do newspapers and a lot of websites. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க பிளான் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செட்டுமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரவணன் சார் முகேன் சாரோட காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் சார் குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். அதனாலதான் சொன்னேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒருவேளை பயமா இருக்குமோ, ரொம்ப ஒருவேளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்களே, அந்த ஜின் அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி அந்த கால் எடுத்து வைக்கும் போதுலாம் ஜின் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்க பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃபன்ஃபில்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யாரு சார்? அவங்களாம் லெஜண்ட் சார். அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆக்சுவலா அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்றத கூட நம்ம சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த படம் வரதுக்கு அவங்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவரு. இது பார்த்து அவங்க கண்டிப்பா நிறைய மூவிஸ் வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அந்த காமெடி உங்களுக்கு இந்த படத்துல எப்படி கனெக்ட் ஆச்சு சார். நான் அந்த ஜெனரேஷன் தான் சார், 90s கிட்ஸ் தான் நானும். ஸோ அதனால எனக்கு அந்த காமெடி எல்லாமே கனெக்ட் ஆச்சு. சரவணன் சார், முகேன் சாரோட காமெடி எல்லாமே நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. வினோதினி மேம் இவங்க எல்லாம் அந்த குரூப்பா இருக்கும்போதே ஆக்சுவலா செட்லேயே ரொம்ப ஃபன்னா இருக்கும். எல்லாருமே அவங்க எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் இல்லையா, அதனால செட்டே ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கடைசியில போட்டது எனக்கு கொஞ்சம் நடுவில் இன்க்ளூட் பண்ணிருக்கலாமோ அந்த மாதிரி தோணுச்சு. அதான் ஏன் தெரியல எனக்கு. சார் சொன்னாங்க மேபி கடைசியில வந்தா நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதனால ஆட் பண்ணிருக்காங்களா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன், ஃபைட் சீன்ஸ். ஆக்சுவலா ஜின் தி பிட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மூவி, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3D பண்ணிருக்கலாம். மேபி அவங்க சைடு பட்ஜெட் இஷ்யூவா இருக்கலாம், என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனா வந்து ஒரு 2 பெட் வந்து சண்டை போடும் போது நம்மளுக்கு வந்து விஷுவலா பக்கத்துல வந்து இது பண்ணும்போது கனெக்ட் ஆயிருக்கும். தெரியல, மேபி 3D நெக்ஸ்ட் டைம் கூட பார்ட் 2 கூட அவங்க பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மைடியர் குட்டி சாத்தானுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அப்ப எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற மூவி, இது வந்து இப்ப எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற. ஏன்னா மைடியர் குட்டி சாத்தான் அப்ப பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு சின்ன வயசா இருப்போம், அப்படின்ற போது ஓ அப்படி இப்படின்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துனே ஓகே இதானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓவரால் படம் வந்து சூப்பரா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து மறக்காம என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இது ஆக்சுவலி இப்போ செகண்ட் வந்து ஸ்கூல் சொல்றாங்க, இது லேட் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறீங்களா? லேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னு அப்படியெல்லாம் இல்ல. நினைச்சா எல்லாருமே இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம். ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க டைம் ஒதுக்கி உங்க பேரண்ட்ஸ் கூட நல்லா சண்டை போட்டு வந்து பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கலாம். செகண்டா இன்னைக்கு டேட் ஜூன், அதான் இன்னும் 2 நாள்ல இருக்குல்ல, மறக்காம வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு
பேய் அதாவது ஒரு ஜின்னை வந்து வீட்டுல வந்து பெட்டா வந்து வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படத்தோட ஸ்டோரி. டேரக்டர் உண்மையிலே வந்து பாராட்டினீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷமா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஃபுல்லா வந்து பேயை வந்து விதவிதமா காமிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பேய் படம் கொண்டு வர முடியுமான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல வந்து கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே டேரக்டர் வந்து பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் 40-45 மினிட்ஸ் வந்து படம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் போகும்போது படம் கொஞ்சம் ஸ்லோவா ஆன மாதிரி, படம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எடிட்டிங்ல நிறையவே ட்ரிம் பண்ணிருக்கலாம். அது ட்ரிம் பண்ணியிருந்தாங்களே படம் இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டரா வந்திருக்கும். படத்துல ஒரு மேஜர் மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஜின்னு காமிச்சாங்க. அந்த ஜின்னுக்கான கிராபிக்ஸ் வந்து ரொம்பவே போரா இருந்துச்சு. அது ப்ராப்ளி அது பட்ஜெட் இஷ்யூஸா இருக்கும். பட் நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட மைடியர் குட்டி சாத்தான் காலத்துல என்ன மாதிரி கிராபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருச்சு. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸால கரெக்டா கனெக்ட் ஆக முடியல. சரி நம்மளால கனெக்ட் ஆக முடியலன்னு பார்த்தா குழந்தைங்களையும் கரெக்டா கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா அது குழந்தைங்களுக்கான ஒரு படமும் கிடையாது. உண்மையில டேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு திறமைசாலிங்கிறது கிளியரா இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் படம்லாம் ஃபார் பெட்டரா கண்டிப்பா பண்ணுவாரு. கிளைமேக்ஸ் வந்து குட்டிமான ஒரு சாங் வச்சாங்க. செம்ம பெப்பா செம்ம சூப்பரா இருந்துச்சு. உண்மையில வாய்ப்பே இல்லை அந்த சாங் வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். எண்ட் கிரெடிட்ஸ்ல போட்டிருக்காங்க. படத்துக்கு நடுவில் எங்கேயாவது படத்துக்குள்ள போட்டிருந்தாங்கன்னா இன்னும் அந்த பாட்டு வந்து படத்தை வந்து தூக்கி கொடுத்துருக்கோம். படத்துல வந்து காமெடி பாத்தீங்கன்னா ஒரு எண்டு பஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வர்றது கொஞ்சம் ஒரு கிரிஞ்ச் ஃபீல் கொடுக்குது. அதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓவரால் இது ஒரு ஆவரேஜான படம். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் இருக்கு. Movie first of all I must really thank Bala for creating such a beautiful movie. Background score ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருந்தது. லைக் டயலாக் டெலிவரி நல்லா இருந்தது. முகின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் முகின் அண்ட் பாலா காம்போ நான் ஆல்ரெடி சொன்ன ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தான். ஒரு பேயை வீட்டுல வளர்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பேய்னாலே நம்ம பயப்படுவோம்ல. ஆனா அந்த பேயை ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு, அப்ப எப்படி இருக்கும்? த்ரில்லிங்கா இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன், தியேட்டர்ல வந்து பாருங்க. பாலா காம்போ, முகின் அண்ட் பாலா காம்போ காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. வினோதினி மேடம் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் ஷி இஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஜின் அப்படி கை உள்ள வரும், கையை அந்த இது ஓபன் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. கட் பண்ணும்போது அந்த இன்டர்வல்ல கட் பண்ணும்போது அந்த ஜின் ஆக்சுவலா வரும். ஸோ அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓகே எதனால, வாட் இஸ் த ரீசன் தட் முகின் டுக் ஜின் வந்து எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு, என்ன கனெக்ஷன் அவங்களுக்குள்ள அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாருக்குமே பிடிக்குங்க. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு நிறைய மூவிஸ் வந்து நம்மளால ஃபேமிலியா போய் பார்க்க முடியாது. பட் இந்த மூவி கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். தேங்க்யூ. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்றாங்க. மலேசியால they are making வளர்க்குறாங்க, ஜின்னை வளர்க்குறாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதை நம்புறீங்களா? நானே வந்து பேராநார்மல் இது பண்ணிருக்கேன். நானே வந்து ஒரு ஷூட் எடுத்திருக்கேன். பேராநார்மல் பத்தி பேசியிருக்கேன், பேராசைக்காலஜி பத்தி பேசியிருக்கேன். இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட். No, okay, the mindset is different. But do you believe in that? Obviously yes. Obviously yes. Yes. Do you believe? Yes, I personally got witness. Okay. அந்த இருட்டு படம்னு சுந்தர்சி ஒண்ணு எடுத்தாங்க. இந்த ஜின் கலர் கலந்தே காட்டியிருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணும்போது அது ரொம்ப ஹாரரா கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அதோட இது வந்து கிட்ஸுக்குன்னு சொல்லும்போது அது ரெண்டுமே மேட்ச் பண்ண முடியுமா? இல்ல, அது டிஃபரெண்டா இருந்தது. தட்ஸ் வெரி டிஃபரெண்ட். இது டோட்டலி டிஃபரெண்டா இருந்தது. இது வந்து கிட்ஸால ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஐ ஹோப் எந்த கிட்டும் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஜின்னை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம் என்ன கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, ஜின்னோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சோ கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மூவிஸ் மேக்கிங் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஒரு கிட்ஸோட மனசு. சாரி, கிட்ஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்றது என்ன ஜோனர்? என்ன ஜானர்னு கேக்கும்போது ஐ வுட் சே அவங்களுடைய காமிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு வந்து காமிக்கல் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனெல்லாம் கூட்டிட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி காமிக்கல் இது இருக்கு. இன்ட்ரோலுக்கு மேல பார்க்கலாம் படம். ஆமா, இன்ட்ரோல் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்க. பரவாயில்ல, எல்லாம் மியூசிக் இது எல்லாம் சிட்டியும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, குழந்தைங்க பார்க்கலாம், குழந்தைங்க லைக் பண்ணலாம், குழந்தைங்க லைக் பண்ணலாம்.